நாம எல்லாரும் தமிழ்நாட நம்பர் 1 மாநிலம்னு சொல்றோம். அதுல பெருமையும் படுறோம். ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி நாம கவனிக்க தவற சில முக்கியமான கேள்விகள் ஒளிஞ்சிருந்தா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான நல்லாட்சி குறியீடுல நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்கு. இது நிர்வாக திறமையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு சிக்கலான கேள்வி வருது. நாம வெற்றின்னு கொண்டாடுற இந்த ரேங்கிங்ஸ், இந்த நம்பர்ஸ் உண்மையில களத்துல இருக்கிற சில பிரச்சனைகளை நாம கண்ணுல இருந்து மறைக்குதா? சரி, இந்த நம்பர் 1 இடத்துக்கு பின்னாடி இருக்கிற முதல் புதிரை இப்ப அலசலாம். இதுக்கு நாம 2 மாநிலங்களோட கல்விக் கொள்கைகளை ஒப்பிட்டு பார்க்க போறோம். நம்ம கதை உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொடங்குது. அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா பள்ளிகள்லயும் வந்தே மாதரம் பாடுறத கட்டாயமாக்கியிருக்காங்க. தேசபக்தியை வளர்க்கிற ஒரு நடவடிக்கையை அதை பாக்குறாங்க. இப்ப இது அப்படியே நம்ம தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கை கூட ஒப்பிட்டு பாருங்க. இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமான வித்தியாசம் நமக்கு தெரிய வருது. பாருங்க, தமிழ்நாட்டோட கொள்கை பல விதத்துல ரொம்பவே முற்போக்கானது. அதாவது இருமொழி கொள்கை, டெக்னாலஜி, எதிர்கால திறன்கள்னு இதுல கவனம் செலுத்துறாங்க. 3வது, 5வது, 8வது வகுப்புல பொதுத் தேர்வுகளையும் நீக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான அம்சம் விடுபட்டு போயிருக்கு. அதுதான் குடிமை மற்றும் தேசபக்தி கல்விக்கான ஒரு தெளிவான கட்டமைப்பு. இது ஏதோ தற்செயலா நடக்கல. ஒரு தேசிய அளவிலான போக்கையும் நாம இங்க கவனிக்கணும். மத்திய அரசே 2024ல இருந்து 2026 வரைக்கும் வந்தே மாதரத்தோட 150வது ஆண்டு விழாவா அறிவிச்சிருக்கு. சோ தேசபக்தி கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதுதான் கொள்கை வகுப்பாளர்களை நோக்கி முதல் நேரடியான கடினமான கேள்வியை எழுப்புது. தேசிய அளவுல இப்படி ஒரு கவனம் இருக்கும்போது தமிழ்நாடோட கல்விக் கொள்கையில தேசபக்தி மதிப்புகளை வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான தெளிவான நடவடிக்கைகள் இருக்கு? ரொம்ப முக்கியமா அதை எப்படி அளவிட போறீங்க? இதுக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. மதிப்புகள் ஒரு பக்கம்னா மாணவர்களோட நலனும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, இப்ப 2வது சவாலை பார்க்கலாம். இதுக்காக நாம பீகார்ல இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த நம்பரை பாருங்க. பீகார் அவங்களோட பட்ஜெட்ல 21.4% கல்விக்காக ஒதுக்குறாங்க. நினைச்சு பாருங்க, இந்தியாலே இதுதான் அதிகம். ஆனா இவ்வளவு பெரிய தொகை செலவு செஞ்சும் பீகார்ல மேல்நிலை பள்ளியிலிருந்து பாதியில நின்னுடுற மாணவர்களோட விகிதம் எவ்வளவு தெரியுமா? நம்பவே முடியாத அளவுக்கு 19.5%. பீகாரோட அனுபவம் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. அதாவது அதிகமா பணம் செலவு பண்றது மட்டுமே நல்ல முடிவுகளை தந்துடாது. குறிப்பா கள நிலவரம் வேற மாதிரி இருக்கலாம். பணம் மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. சரி, பீகார்ல நடந்தத நாம ஏன் முதலிடத்துல இருக்கிற தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கணும்? ஏன்னா இங்கேயும் இதே மாதிரியான ஒரு ஆபத்து மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு உள்கட்டமைப்பு, மாணவர் சேர்க்கை மாதிரி விஷயங்கள்ல டாப்ல இருக்கு, உண்மைதான். ஆனா அந்த பளபளப்பான தோற்றத்துக்கு கீழே மாணவர்களோட பாதுகாப்புலயும் நல்வாழ்வுலயும் சில கவலைக்குரிய விஷயங்கள் நடக்கிறதா பல அறிக்கைகள் சொல்லுது. போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகிறது, சாதி ரீதியான வன்முறைகள், பாலியல் தொல்லைகள், சட்டம் ஒழுங்கு மேல நம்பிக்கை குறையிறதுன்னு பட்டியல் நீளுது. இதுதான் நம்மள 2வது கடினமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் அதிகமாகுது? வெறும் ரேங்கிங் நம்பர்ஸை தாண்டி மாணவர்களோட உண்மையான பாதுகாப்பையும் நலவாழ்வையும் கண்காணிக்க நம்மகிட்ட என்ன மாதிரியான நிர்வாக அமைப்புகள் இருக்கு? ஆக இந்த 2 சவால்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நல்லாட்சின்னா உண்மையில என்ன அன்னோத பத்தி ஒரு தெளிவான படம் நமக்கு கிடைக்குது. இந்த டேபிள்ல பாருங்க, ஒரு பக்கம் தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கையும் நிர்வாக திறமையும் ரொம்ப பாராட்டப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தேசபக்தி, மாணவர் பாதுகாப்பு மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒரு கவனக்குறைவு இருக்கலாமோன்னு தோணுது. இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உயர் மட்டத்துல இருக்கிற ரேங்கிங்ஸ்க்கும் களத்துல மாணவர்கள் எதிர்கொள்ளும் உண்மைகளுக்கும் மத்திய ஒரு பெரிய இடைவெளி இருக்கலாம். உண்மையான நிர்வாக தரம்ங்கிறது அந்த எண்கள்ல இல்ல, இந்த கலை யதார்த்தத்துல தான் இருக்கு. இறுதியா நாம எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். அடுத்த தலைமுறையோட நலனையும் அவங்களோட குடிமை பண்புகளையும் மையமா வைக்காத அளவீடுகளை வச்சு ஒரு மாநிலத்தோட உண்மையான நல்லாட்சிய நாம எப்படிங்க மதிப்பிட முடியும்?